வயசான அப்பாவ அந்த ஒரு தனி ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அப்பாவும், அம்மாவும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. வேலைக்காரி மட்டும் வந்து ஐயாவுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு, ஏதோ செஞ்சு விட்டுட்டு போவா. இந்த அம்மா ஒரு கப்பறையில கஞ்சி வச்சு அந்த ரூம்ல வச்சுடும். தாத்தா எப்ப வேணுமோ சாப்பிட்டுப்பாரு. ஒரு நாள் தாத்தா இறந்து விட்டார். அப்ப அந்த ரூம்ல இருக்கிற அந்த அந்த அவருடைய ஈஸி சேர், அந்த படுக்கை, அந்த இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடு அப்படின்ன பொழுது, இவனுடைய மகன் ஒரு 10 வயசு இருக்கும். அவன் அந்த தாத்தா கஞ்சி சாப்பிட்ட கலையத்த தூக்கி வச்சுக்கிறான். அப்ப அந்த அம்மா கேட்கிறா, "சீ அத போய் எதுக்குடா வச்சுக்கிற? தாத்தா கஞ்சி குடிச்சது." "ஏன்? நாளைக்கு அப்பாக்கு நான் ஊத்தணுமில்ல கஞ்சின்னு" சொன்னானாம். நம்ம ஊர்ல இது ஒண்ணும் பெரிய புதிய விஷயமே இல்ல. "அப்பாரு கிட்ட கப்பரை ஆரைச் காத்திருக்குன்னு" ஒரு ஆணியில மாட்டினானாம். இந்த கதைய நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம் என்னமோ ரொம்ப ஓஹோன்னு இருந்துற போறோங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம். யாருக்கும் எதுவும் வரலாம். இந்த மனித நேயத்தோட மத்தவங்க கிட்ட நடந்துக்கணும், உறவினர்கள் கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது இந்த மாதிரி கதைகள்.